ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அந்த சிம்பிள் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸில் டைப்பு 1 காஸ் அண்ட் ரீசன் அந்த டைப்பு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள், நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். இதில் வந்து இது வந்து காஸ் அண்டு ரீசன் அப்படின்ற டைப்புன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸு. இதில் வந்து சிம்பிள் சென்டென்ஸில் வந்து பாருங்கள், பீயிங் டியூ டு ஓயிங் டு பிகாஸ் ஆஃப் ஆன் அக்கௌண்ட் ஆஃப், இதெல்லாம் வந்து சிம்பிள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற ப்ரேசல் ப்ரிப்போசிஷன்ஸு. இந்த ஆஸ், சின்ஸு, பிகாஸ் இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்குள்ள யூஸ் பண்ணுற சப்பார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸ். இந்த ஆஸ் சின்ஸுக்கும் அதன் காரணமாக அர்த்தம், பிகாஸுக்கு ஏனென்றால் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸோ அண்ட் ஸோ இது ரெண்டும் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு நம்ம இணைச்சி எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுற கன்ஜெக்ஷன். இது வந்து ஆகையால்னு அர்த்தம். சரி, இப்போது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். முருகன் வாஸ் ஹங்க்ரி, ஹீ ஹேட் ஆல் த ஃபுட். முருகன் பசியானவனாக இருந்தான், அவன் அனைத்து உணவையும் சாப்பிட்டான் அப்படின்னு 2 சென்டென்ஸு எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸு. 2 சிம்பிள் சென்டென்ஸை தனி வாக்கியத்தை எடுத்துக்கிறோம். இதை வந்து இந்த கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி சிம்பிளாகவும் காம்ப்ளெக்ஸாகவும் காம்பவுண்டாகவும் மாற்றி எழுதுகிறோம். அப்போ எப்படி எழுதுவோம்? இப்போ முருகன் வாஸ் ஹங்க்ரி, இந்த சிம்பிள் சென்டென்ஸுக்குரிய கன்ஜெக்ஷன் பாரு, அன்சோர் நடுப்பில் போட்டு ஹி ஏட் த ஆல் ஃபுட் அப்படின்னு போட்டுறோம். முருகன் வாஸ் ஹங்க்ரி, அது ஒரு சென்டென்ஸ், சிம்பிள் சென்டென்ஸு. நடுப்பில் வந்து அன்சோன்ற ஒரு கண்டிஷனை போட்டு இன்னொரு சிம்பிள் சென்டென்ஸ் எழுதிட்டோம்னா இது காம்பவுண்ட் ஆகிரும். இதுக்கு வந்து என்ன மீனிங் வரும்னா, முருகன் பசியாக இருந்தான், ஆகையால் அவன் அனைத்து உணவையும் சாப்பிட்டான் அப்படின்ற மீனிங் வந்துடும். அடுத்தது இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றணும். இது என்ன பண்ணணும்னா, இந்த 3ல் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இது கன்ஜெக்ஷனில் ஏதோ ஒன்று வந்து இந்த முதல் சென்டென்ஸுக்கு முன்னாடி போட்டு பின்னாடி சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டோம்னா அது காம்ப்ளெக்ஸ் ஆகிரும். பாருங்கள், ஆஸ் முருகன் வாஸ் ஹங்க்ரி, ஹீ ஹேட் ஆல் த ஃபுட்ஸ். முருகன் பசியாக இருந்ததால் அவன் அனைத்து உணவையும் சாப்பிட்டான் அப்படின்னு எழுதிடுறோம். அந்த ஆஸ் சபார்டினேட் கன்ஜெக்ஷனை போட்டோம்னா இது சபார்டினேட் கன்ஜெக்ஷன், இது சப்ஜெக்ட்டு வெர்பு ஆப்ஜெக்ட்னு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்விஓ பேட்டர்னில் இது ஒரு சபார்டினேட்டில், இது ஒரு மெயின் கிளாஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த 2 சென்டென்ஸையும் சேர்த்து சிம்பிள் சென்டென்ஸ் ஆகிறது எப்படின்னா, இது 2ஐயும் சேர்த்து சிம்பிள் சென்டென்ஸ் ஆகிறது எப்படின்னா, இந்த சென்டென்ஸில் வர சப்ஜெக்டை பாருங்கள், இந்த சென்டென்ஸில் 2வது சென்டென்ஸில் வர சப்ஜெக்ட்டும் பாருங்கள். 2 ஒரே சப்ஜெக்ட் இருந்தால் அதன் காரணமாக அப்படின்ற அர்த்தத்துக்கு நம்ம இந்த ஆன் அக்கௌண்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் கோயிங் டு டியூட்லாம் எடுத்துக்கூடாது. இந்த பீயிங் தான் எடுத்துக்கணும். அதுக்கு என்ன ஒரு ரூல் இருக்குதுன்னா, 2 சென்டென்ஸ்லேயும் வந்திருக்கிற சப்ஜெக்ட் ஒரே சப்ஜெக்டாக இருக்கணும். இந்த கன்ஜெக்ஷனோடு சேர்ந்துருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்ஜெக்ஷனோடு சேர்ந்துருக்கிற வெர்பு பி வெர்பான்னு பார்க்கணும். இப்படி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் சபார்டினேட் கன்ஜெக்ஷனோடு சேர்ந்து வந்திருக்கிற வாக்கியத்தில் பி வெர்பு இருந்துச்சுன்னா பி வெர்பாக இருக்கணும், ப்ளஸ் 2 சென்டென்ஸுக்கு ஒரே சப்ஜெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் வந்து அதன் காரணமாகன்ற அர்த்தத்துக்கு நம்ம பீயிங்கே இந்த இதுக்குள்ளே இந்த பீயிங்கை மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த வாசை வந்து வாசுக்கு வந்து ஜெரண்ட் ஃபார்ம் என்னங்க, வாசுக்கு வந்து பி வெர்பு, அதனுடைய பேஸ் ஃபார்ம் பி, அதனுடைய பி கூட ஐஎன்ஜி சேர்த்துனா பீயின்னு வந்துடுதுங்க. பீயிங் ஹங்க்ரி அப்படி எழுதிட்டு முருகன் ஏட் ஆல் த ஃபுட். முருகன், அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் மீனிங் வரும்னா, அதே அர்த்தம் தான். முருகன் பசியாக இருந்ததால் அவன் அனைத்து உணவையும் சாப்பிட்டான் அப்படின்னு வந்துடுதுங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போது அதே வந்து இது முருகன் வந்து இங்கே நவுடு இருக்குது சப்ஜெக்ட்டு, இந்த இடத்துல ப்ரோனவுனாக இருக்குது, இது ஒரு டைப்பு. இங்கே பாருங்கள், இதே மாதிரி ஒரு எக்ஸாம் தான் மாடல் 2ல் வந்து இதில் வந்து ஹீ ட்ரோ த கார் ஃபாஸ்ட், ஹீ மெட் அன் ஆக்சிடெண்ட். இதில் வந்து இது ப்ரோனு, இந்த சப்ஜெக்டில் வந்து ஹீ ப்ரோனவுனு, இந்த சென்டென்ஸில் ஹீ ப்ரோனவுனு. இதில் வந்து ப்ரோனவுன் சப்ஜெக்டாக வருது. அவன் காரை வேகமாக ஓட்டினான் அல்லது செலுத்தினான். ஹீ மேட் அன் ஆக்சிடெண்ட், அவன் ஒரு விபத்தில் சிக்கினான் அல்லது அவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. நீங்கள் எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அப்படி மீனிங் போய் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவன் காரை வேகமாக ஓட்டினான், அவன் ஒரு விபத்தை சந்தித்தான்.
இப்போது இதை வந்து 2 சிம்பிள் சென்டென்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து காம்பவுண்டு ஆக்கணும்னு என்ன பண்ணுன்னா, இந்த காம்பவுண்டு சென்டென்ஸ் மேலே கன்ஜெக்ஷன் மேலே எழுதி போட்டுக்கிறீங்களா, இந்த 2 கன்ஜெக்ஷனில் எதனா ஒன்று இந்த 2 சென்டென்ஸுக்கு நடுப்பில் போட்டோம்னா அது காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆயிரும். இப்போ இதில் நடுப்பில் போடுங்க, முருகன் ஹீ ட்ரா த கார் ஃபாஸ்ட் அண்டு ஸோ ஹீ மேட் அன் ஆக்சிடெண்ட். அவன் காரை வேகமாக ஓட்டினான், ஆகையால் அவன் ஒரு விபத்தை சந்தித்தான். வந்துருச்சிங்களா? அடுத்தது இது காம்பவுண்டு. 2 சென்டென்ஸ் நடுப்பில் காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஒரு கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன் போட்டோம்னா காம்பவுண்ட் சென்டென்ஸாக ஆயிடுது. அடுத்தது வந்து காம்பவுண்ட்லேருந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது இந்த அன்சோவை நீக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸு. இதை எடுத்துருங்க. இதை எடுத்துட்டால் இது 2 சென்டென்ஸ் தனித்தனியாக வருதுங்களா? இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்க்குரிய கன்டென்ட்ஸில் ஏதாச்சும் ஒன்று போட்டு அதை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்றுறோம். இப்போ இதில் வந்து போட்டுங்க, சின்ஸ் எடுத்து போட்டுங்க. சின்ஸுக்கும் காரணமாக தான் ஆஸுக்கும் காரணமான 2 ஒரே மீனிங் தான். அப்போ சின்ஸ் ஹீ ட்ரோ த கார் ஃபாஸ்ட், அவன் காரை வேகமாக ஓட்டியதால், ஹீ மெட் அன் ஆக்சிடென்ட், அவன் ஒரு விபத்தை சந்தித்தான் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இது சின்ஸ்ன்றது சபார்டினேட் ஒரு கன்ஜெக்ஷன், சப்ஜெக்ட்டு வெர்பு ஆப்ஜெக்ட்டு. இது சபார்டினேட் கிளாஸ், இது மெயின் கிளாஸ், ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ இந்த 2 சென்டென்ஸ்லேயும் பார்க்குறோம். இந்த சென்டென்ஸில் ப்ரோனவுன்னு, இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு கன்ஜெக்ஷனோடு சேர்ந்து வந்து பி வெர்பு வந்தால் தான் அதன் காரணமாகறதுக்கு பீயிங்கை எடுத்துக்கணும். இப்போ வந்து ஆக்ஷன் வேர்பு வந்துருக்கிறதுனால இந்த பீயிங்கை எடுத்துக்கூடாது ஃப்ரெண்ட்ஸு. சிம்பிள் சென்டென்ஸாக எழுதும்போது இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று பாருங்கள், பிகாஸ் ஆஃப் எடுத்துக்கலாம் அதன் காரணமாகறதுக்கு. ஏன்னா ஆக்ஷன் வேர்பு வந்துருக்குது, பி எடுத்துக்கூடாது, பிகாஸ் ஆஃப் போட்டுறோம். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸுக்குரிய கன்ஜெக்ஷன். பிகாஸ் ஆஃப்னு பிரேசல் ப்ரிபேஷனை போட்டுட்டு இந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து சிம்பிள் ஆகும்போது இது இப்போ அடிச்சு விட்ருங்க, மறைஞ்சிடும். இந்த ஹீயும் சப்ஜெக்டும் விட்டுருங்க. இந்த ஹீக்கு சப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு பதிலாக அதனுடைய பொசசிவ் ஆப்ஜெக்டிவ் ஹிஸ்ன்னு எழுதிக்கிறோம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன் ஹீ, அதனுடைய பொசசிவ் ஹிஸ்ஸு. ட்ரா வந்து ஃபாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அதனுடைய ப்ரெசன்ட் ஃபார்ம் ட்ரைவ், அதோட ஐஎன்ஜி சேர்த்துனா ட்ரைவிங். அப்போ வந்து பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டிரைவிங் த கார் ஃபாஸ்ட் ஹீ மேட் அன் ஆக்சிடென்ட் இப்படி வருது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா அதே அர்த்தம் தான். அவன் வேகமாக காரை செலுத்தியிருந்ததால் அவன் ஒரு விபத்தை சந்தித்தான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து 2 மாடலு இந்த இதில் பார்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து உங்களுக்கு எப்படி புரிஞ்சா புரியலையான்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா பரவாயில்ல. அப்புறம் வந்து ஏதாச்சும் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு லெசன்ஸு கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி.